ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் நாங்கள் காட்டை காணையில் காடு என்று தேடி பார்த்தோம்னா இப்போ எங்களுக்கு பார்க்குறதுக்கு இல்லை. அதனால் இந்த காலை பொழுதில் நாங்கள் வந்த வேலை முடிஞ்சுது. இன்றைக்கி என்ன பண்ணோம்னா பக்கத்தில் கொஞ்சம் காடுண்டு செல்கிற அளவுக்கு இருக்குது. ஏதோ காடுண்டு செல்கிற அளவுக்கு காட்டை பார்க்கலாம். அந்த காட்டுக்குள்ளே ஏதாவது எங்களுக்கு இந்த நாங்கள் சின்ன வயதில் காரை சூரை கிளாக்கு இப்படி பல பழங்கள் பறித்து சாப்பிட்டுருக்கிறோம். அதில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி ஒரு தேடல். அதில் எங்களுக்கு இயற்கை விவசாயத்துக்கும் சில பொருட்களை கண்டன் அதையும் பார்ப்போம்னு சொல்லி புறப்படுறோம். தொடர் நிறைய தானே இந்த முள் பத்து நல்ல பெரிய பெரிய முள் இருக்கும். சரியா, இது அழகாக சின்ன சின்ன வெள்ள பூ இருக்கும். இந்த பூவை கண்டாலே எங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இது கிளாக்கு மரம்னு சொல்லி. எங்களுக்கு தெரிஞ்சு கிளாக்குன்னு சொல்கிறது. இதை கருத்த பழம் மிதிக்கணும். பாறைக்கு உகனைக்கு வந்துக்கிட்டு ஒரு விவசாய திணைக்களத்தால் நடந்த ஒரு ஒர்க் ஷாப் கொண்டு போன டைமில் இந்த கிளாக்கு செடியை ஒருத்தர் காசு கொடுத்து அங்கேருந்து வாங்கி போனார். என்னத்துக்கு நான் கேட்டுக்கொள்ளலை. அவரை நினைக்கிறேன் தோட்டத்துக்கு வேலி ஓரத்தில் வைக்கிறதுக்காக இருக்கலாம். ஏன்னா இதில் முள் இருக்குது. ஆடு ஏனைய தோட்டத்துக்கு தீங்கு சிலைக்கக்கூடிய விலங்குகள்கிட்டருந்து பாதுகாக்க கூட இருக்கலாம். அவர் தேடி காசு கொடுத்து வாங்கிட்டு போனார். இல்லை நாங்கள் இப்படி தேனி என்ன செய்வோம், உறிஞ்சி குடிக்கலாம். இனிப்பி சுவை இருக்கும் இதில். கைஸ், இதான் அந்த கிளாக்கோட காய். இது புளிப்புச்சுவை. சரிதானே, பழுத்தா கருப்பாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன், மறந்துட்டு. அந்த மாதிரி பால் உடைச்சோன்னே பால் வரும். பழத்தை காணல, காயத்தை வந்துட்டு சாப்பிட்டேன். போகிற வழியில் அது பழம் கிடைக்குதுன்னு பார்ப்போம்.